இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, அதுவும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன்கள் இந்த ஒரு 15 நாட்களில் நடக்க இருக்குதா, அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் அப்படிங்கிறது புரியும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த முருகப்பெருமானை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த முருகப்பெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதலை நினைச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சரி வாங்க நம்ம இப்போ கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தாங்க. மேலும் இந்த ஒரு ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அப்படிங்கிறதே அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 4 நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களும் இந்த ஒரு ராசியில் அடங்கியிருக்கு. பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் இரக்க சுபாவம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திசாலிகள், சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. இரட்டைத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சாளர்கள். இதில் 4 கால் ராசிங்க. மேலும் இரவில் வலுவுள்ள ஒரு ராசி. இரவில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி தரக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். தெற்கு திசை என்பது முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அற்புதமான ராசிங்க. மேலும் பூங்கா, காடு, விவசாய நிலங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ஒரு ராசி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலிகள், கருணை உடையவர்கள், பல தடைகளை திறம்பட செய்யக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஒத்துப்போகுதல், நகைச்சுவை உணர்வு, திட்டமிட்ட ஒரு ஆற்றல், மேலும் நண்பர்களுக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செய்பவர்கள். மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்ள நேரத்தை வீணாக்குவது, தீய நண்பர்களுடைய தேர்ந்தெடுப்பதால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது, முன்கோபத்தை குறைத்து கொள்வது, உணர்ச்சி வசப்படுவது, இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க. அதாவது உங்களுக்கு நார்மலாகவே இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு 4 விஷயத்தையுமே குறைச்சிக்கிட்டீங்க. உங்களுடைய கேரக்டரை நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான பலன்களும் மாற்றங்களும் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள்
அதாவது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு பதிவுகள் அனைத்துமே இந்த மிதுனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அதே போல் ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. அதோட சிம்மத்தில் புதன் சேர்க்கை யோகத்தையும் உருவாக்குவார். இதனால் இந்த மிதுனராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதத்தில் உங்களுடைய பேச்சில் அதிகாரத்தன்மையும் தைரியமும் எந்ததொரு முடிவையும் எடுக்கக்கூடிய மன உறுதியும் இருக்க கொடுங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்ததொரு 15 நாட்களும் இந்ததொரு ஆவணி மாதமும் அமைய பெற்றிருக்குதுங்க. பயணங்கள் மூலமாக சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை இந்ததொரு காலகட்டத்தில் தானாகவே பார்ப்பீங்க. அதில் உருவாக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பினும் கூட முக்கிய முடிவுகளை கூடுதல் கவனம் நீங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் ரொம்ப செலுத்த வேண்டுங்க. அதே போல் இந்ததொரு 15 நாட்களில் மன அமைதியின்மை மற்றும் உடனே எந்ததொரு முடிவையும் எடுக்க வேண்டாங்க. உங்களுடைய பேச்சில் அதிகார தோணி என்பது இருக்கும் என்பதால் பிறருடைய மனம் காயப்படும். மேலும் உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. குறிப்பிட்ட இந்த 15 நாட்களில் இருப்பது என்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்லதொரு தகவல் என்பது கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்ததொரு மாதம் இந்ததொரு நாட்கள் மற்றும் சிறப்பான ஒரு ஆற்றலோடு நல்ல ஒரு பலன்களையும் நீங்கள் அதிகமாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்ததொரு காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் காலையில் சிறிது நேரம் சூரிய ஒளியில் நிற்பதும் ஆரோக்கியத்திற்கு நன்மையை கொடுக்குங்க. உடற்பயிற்சி என்பது விளையாட்டில் ஈடுபடுவது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 15 நாட்களில் மகிழ்ச்சியும் பல வகையில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைய போகுது. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையுங்க. எதிர்பார்த்த பணவரவு என்பது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்க போகுது. இதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடந்து முடியும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்நூன்யம் என்பது அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். மேலும் திருமண முயற்சிகள் என்பது சாதகமாக அமையுங்க. சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடித்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் என்பது நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது ஏற்படுவதற்கான திருப்பு முனை மாதமாகவும் நாட்களாகவும் இந்ததொரு காலகட்டம் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு. அதில் எந்ததொரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மேலும் அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. உயர் அதிகாரிகள் இருந்த உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. மேலும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் வெற்றி என்பது கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகையிலும் அனுகூலமான ஒரு விஷயமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 21, 24, 27, 29, செப்டம்பர் 1, 6, 10, 13. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 17 மாலை முதல் 19 இரவு வரை. மேலும் செப்டம்பர் 14 விடியற் காலை முதல் 16 விடியற் காலை வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நாம் மிதுனராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது, குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய ஒரு அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கிறதா, அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
திருச்செந்தூர் முருகப்பெருமானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த முருகப்பெருமானை எப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம்.